பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இப்பொழுதாக இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய காலங்களிலே உங்களை சந்திப்பதில் புதிய ஒரு லோக வார்த்தையோடு வரும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி சொல்லி இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 91 அதிகாரம் 10 வசனம். 91 அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம். 10 வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உள்ள பாதுகாப்பை குறித்து இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பை கொடுக்கிறார் பாருங்க. நிறைய வசனங்கள், 16 வசனங்களும் ஒரு பாதுகாப்பின் வசனமாய் காணப்படுகிறது. அதுல பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதின் கூடாரத்தை அணுகாது. ஏன் அப்படி நடக்கும் என்று சொல்லி கீழே ஏன்னா பாருங்க மேல அதில் படிக்கும்போது ஏன் அப்படி நடக்குது என்று பார்த்தா மேல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அடைக்கலமாயிருக்கு உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய், ஆண்டவரை உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே தாபரமாய் கொண்டதுனால பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதின் கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாதை நோய்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வராது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு நாட்களே சொன்னாங்க. எகிப்திற்கு வரப்பண்ண நோய் ஒன்றையே உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். உங்களுடைய அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த அப்பம் தண்ணீர் மூலமாக தான் வியாதி பரவுறதுனால நான் உங்களுக்கு அப்படி செய்வேன்னு சொன்னார். பாருங்க, அந்த எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது கடைசி வாதை அனுப்பும் போது அந்த வாதை எகிப்தியர்களுக்கு மாத்திரம்தான் வந்தது. அவங்க வீடுகள் மட்டும்தான் மரணம். சங்கார தூதன் வந்தான், தலைப்பிள்ளை சங்காரம் என்று சொல்லப்பட்டது. அங்க அந்த வாதை என்ன செய்யுது, தூதன் வாதை வந்து அப்படியே ஒவ்வொரு வீட்லயா இறங்கி கொண்டே இருக்கு. அது வீட்டுல வந்த இடத்துல எல்லா தலைப்பிள்ளைகளையும் சாகரித்து கொண்டே இருந்தது. அதை நாம் சரித்திரத்துல வாசிக்கிறோம். ஆனால் எந்த வீட்டுல வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ரத்தம் பூசப்பட்ட வீட்டுல, எந்தெந்த வீட்டுல காலையில் ரத்தம் பூசிருக்கோ அந்த வீட்டுல மட்டும் அந்த சங்காரத்துகள் போகாம மற்ற எல்லா வீடுகளிலும் சங்காரம் சென்று அந்த வாதை சென்று எல்லாரையும் தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்கரித்து கொண்டு வந்ததை நாம் சரித்திரத்திலே வாசிக்கிறோம். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எப்பொழுது அப்படின்னா கர்த்தரை தாபரமாய் கொண்டவர்கள். அங்கே அந்த நாட்களே பார்க்கும்போது கர்த்தர் சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தை பூச சொன்னார். ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தை பூச சொன்னாரு. அதே போல பூசின பொழுது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு உண்டானது போல இந்த நாட்களிலும் இந்த இயேசு எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு என்ன வராதாம், பொல்லாப்பு வராது, வாதை கூடாரத்தை அணுகு. நம்முடைய கூடாரம் என்றால் வீடு. நம்முடைய வீட்டுல எல்லாம் பாதுகாப்பா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பாதுகாப்பு யாரால் கொடுக்க முடியும்? இந்த நாளில் அருமையான கால வேளையிலே உங்க வீட்டுல வாதை வராதபடி, உங்களுக்கு ஒரு பொல்லாப்பு வராதபடி, ஒரு வாதை கூடாரத்தை அணுகாதபடி உங்க வீட்டை காப்பது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய ரத்தம். பாருங்க, இயேசுவின் ரத்தத்தை பூசப்பட்டது. பாருங்க, இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு நமக்கு இருக்கு. அன்றைக்கு ஆட்டுக்குட்டின் ரத்தம், அது இயேசு பிறக்கிறதுக்கு பல 1000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். இப்போ இயேசு பிறந்த பின்பு இயேசுவின் ரத்தத்தை எந்த வீட்டில் பூசியிருக்கிறாங்களோ அந்த வீட்டில் வாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதாங்க 91 சங்கீதத்துல வாசிக்கும் போது பொல்லாப்பு உனக்கு வராது. ஏன் பொல்லாப்பு வராதுன்னா அந்த ஆண்டவரை நீ தாவரமாய் கொண்டாய். எந்த ஆண்டவர் பாருங்க, அது பாருங்க, அந்த ஆண்டவர் பார்த்து சொல்லப்பட்டிருக்கு, உன்னதமான கர்த்தர், உலகத்தை எல்லாம் உருவாக்கினவர் நல்ல மக்கள் இருப்பதனால வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு வராது. நாட்கள் அருமையானுடைய இந்த காலவெளியிலே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் வாக்கியம் உள்ளவர்கள். அவர் வாதை கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி காக்கிற தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறார். அந்த தேவன் நோக்கி நீங்க பார்க்க முடியுமா? வசனங்கள் அவ்வாறு சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? யார் நமக்கு பாதுகாப்பா இருப்பா? எத்தனையோ எஸ்கார்டு போடுறோம், அவங்க பாதுகாப்பாங்க, இவ்வளவு பாதுகாப்பாங்க, போலீஸ் பாதுகாக்கும், எல்லாம் பாருங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராயில், கட்டில பிரயாசம் வருதான். கர்த்தர் நகரத்தை காவாராயில், காவலாளி விழுத்திருக்க வருதான். பாருங்க, ஒரு கொள்ளடிக்குன்னு ஒரு வந்துட்டாங்கன்னா எவ்வளவு பேர் காவல் காத்தாலும் நடக்காது, அடிச்சுட்டு போயிடும். அப்போ நம்மளை பாதுகாக்கிறவர் ஆண்டவர்.
வாதை வராதபடி, நோய்கள் வராதபடி பாருங்க. நான் உனக்கு அப்பத்தை தண்ணி ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். எகிப்திற்கு வரப்பண்ண ஒரு நோய் வரப்பட மாட்டேன்னு சொன்னார் ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் உங்களை பார்த்தும் அதே தான் அந்த காலையில் சொல்றாரு. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த வாதை வராம ஆசீர்வாதம் மட்டும் வரணும்னா அந்த தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த தேவனை தாவரமாய் கொள்ளுங்கள், அவரை காலையிலே தேடுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுடைய வீட்டையும் உங்களோட சுற்றி எல்லாம் வேலையடைத்து காப்பான். யோபுவை சுற்றில் என்ன பண்ணார் தெரியுமா ஆண்டவர்? அவன் பிசாசு வந்து சொல்றான், ஓ அவன் ஏன் அப்படி இருக்கான், பாதுகாப்பா இருக்கான், நீ அவனை சுத்தி வேலி அடைக்கவில்லையோ? இன்றைக்கு வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். வாதை வீட்டுக்குள்ள வராதபடி, பொல்லாத பிசாசு வராதபடி காக்க விரும்புகிறார். நீங்க ஆண்டவருக்கு உங்களை முழுவதும் ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படியானால் கர்த்தர் உங்களை பாதுகாக்க முடியும். அந்த கோட்டைக்குள்ள வந்தாதான் பாதுகாப்பு. வெளியே நின்றுகிட்டு என்னை பாதுகாப்புன்னு பாதுகாக்க முடியும். நாட்களே அந்த உன்னதமான அந்த கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள வரும்போது, அது தாபரமாய் கொள்ளும் போது அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார், அவர் உங்களுக்கு ஆதாரமாய் இருப்பார், அவர் உங்களுக்கு கூடாரத்தை பாதுகாப்பார். ஒரு கூடாரத்துக்குள்ளே ஒன்று வராதபடி உங்க வீடு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் இந்த காலை வேளையிலே உதவி செய்வாராக. அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க, அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் தான் உங்களுக்கு அற்புதம் செய்யணும். இஸ்ரவேலை பாதுகாத்தது அந்த பழைய நாட்களில் யோபுவை பாதுகாத்தது யாரு? இன்றைக்கு அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு வீட்டு சுற்றிலும் வேலையெடுத்து பாதுகாக்க வந்திருக்கிறார். அந்த நோக்கி நம்ம பார்க்கலாமா? இந்த காலையை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, வாதேவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏனென்றால் உன்னதமான கர்த்தருக்கு தாபரமாய் கொண்டா என்று சொன்ன வசனத்தை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற பார்க்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த காலையில கொடுங்க. பொல்லாப்பு நீரிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாதை நீரிடாமல் பாதுகாத்துக் கொள்ளும்படி செபிக்கிறேன். நாட்களில் நோய்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிற நாட்களில் உங்களுடைய ஜனங்களை நீர் விடுவிக்கும்படி செபிக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதி. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. தொடர்ந்து அவரையே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவாதிகளை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.